மதியழகன் கிட்ட சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மதியழகன், நீங்க இப்ப களத்துல போய் பார்த்திருப்பீங்க. நிறைய அரசு அதிகாரிகள் நம்ம களத்துல இறங்கி வேலை பண்ணியிருக்கதும் மீட்பு பணிக்காக நடவடிக்கைகள் எடுத்ததும் பார்த்திருப்பீங்க. இதுல இந்த நிலையில இந்த ஹெல்ப்லைன் சொல்லக்கூடிய இந்த மீட்பு நடவடிக்கைக்கு தேவையான அந்த எண்கள் கூட சரியாக உபயோகப்படுத்த முடியாத சூழல் உருவாயிருக்கு. ஏன்னா தொலைத்தொடர்புகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறனால எப்படி மக்கள் கிட்ட இந்த அதிகாரிகள் தொடர்பு கொள்றாங்க? என்ன மாதிரியான மீட்பு நடவடிக்கைகளை நீங்க இன்னைக்கு கண்கூடா பாத்தீங்க? நிச்சயமாக சோனியா, நீங்கள் குறிப்பிட்டது இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அரசு தரப்பில் அவசர உதவி எண்கள், அதாவது சென்னை மாநகராட்சி சார்பிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் தரப்பிலும் அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு அதாவது நேற்று தொடர்ந்து மழை பெய்து வந்தாலும் தண்ணீர் ஒரு புறம் இருந்தாலும் ஒருவர் மற்றொருவருடன் ஒரு தொடர்பு கொள்ள இயலாத நிலை இருக்கிறது. இன்றைக்கு நாம் வெளியில் செய்தி சேகரிக்கும் செல்லும் போதே அப்படி ஒரு நிலைமை இன்று பார்த்தோம். நாம் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட பின் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்திற்கு மேல் நம்ம அலுவலகத்திற்கும் அது மட்டுமில்லாமல் யாருடனுமே ஒரு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. இது போன்று செல்போன் அவ்வளவாக இயங்காததன் காரணமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. அது மட்டுமில்லாமல் இயங்கக்கூடிய அதாவது அந்த உதவி எண்களுக்கு, அவசர உதவி எண்களுக்கு அழைக்கப்பட்டாலும் கூட அந்த தொலைபேசி எடுத்து எந்த பதிலும் தருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அந்த மீட்பு பணியை ஒருத்தரையும் குறிப்பாக மீனவர்கள் அதிக அளவில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நம் நிச்சயம் சொல்லலாம். மாநகராட்சி கூட ஒரு மீனவர்களின் உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களிடம் உள்ள படகுகள் மூலமாக உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏற்கனவே அந்த கடல் நீரில் பழக்கப்பட்டவர்கள் என்பதால் இது போன்ற ஒரு தண்ணீர் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் அவர்களை மீட்பு பணிகளில் ஈடுபடுத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரசு இயந்திரம் முழுமையாக செயல்படவில்லை என்று நம்ம ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்க முடியாது. ஏனென்றால் எவ்வளவு மழை அதிகரிக்க பல்வேறு பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய நீரின் அளவும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. அதன் காரணமாக குறிப்பாக ஒரு புறத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கான சாலை வசதி என்பது மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அதன் காரணமாக அந்த ஒரு குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட இடத்தை அடைவதற்கு மிகுந்த சிரமம் இருக்கிறது. குறிப்பாக இன்று நாம் வடபழனியிலிருந்து போரூர் பகுதிக்கு செல்வதற்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு மேல் தேவைப்பட்டது. இது போன்ற பல்வேறு இடர்பாடுகளில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம போரூர் பகுதியில் இன்றைக்கு நம்ம பார்த்த காட்சி என்னவென்றால், நம்ம அங்கே போன பிறகு தமிழ்நாடு தீயணைப்பு துறையினரும் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது பல்வேறு பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த மீனவர்களின் உதவிகளுடன், அவர்களின் படகுகளின் உதவிகளுடனும் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளை நம்மளால் பார்க்க முடியிருந்தது. சில இடங்களில் அரசு அதிகாரிகள், அதாவது மீட்பு பணிகளை பார்வையிட வந்த அரசு அதிகாரிகளில் அவர்கள் வாகனங்கள் கூட பழுதாகி நின்ற ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது. சோனியா, குறிப்பாக இன்றைக்கு பல்வேறு நமக்கு அந்த தாம்பரம், முடிச்சூர் போன்ற பகுதிகளிலிருந்து நமக்கு அழைப்பு வந்தது. என்ன மாதிரியான விஷயங்கள் என்னவென்றால், அது அவசர உதவி எண்களுக்கு நாங்கள் அழைத்தோம், அதில் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை என்றும் சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று ஒரு செல்போன் சேவை சரியாக இயங்காத காரணமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஏனென்றால் இதனால் அவர்கள் யாரையுமே ஒரு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சோனியா, நிச்சயமா மதியழகன், இணைப்பில் இருங்க. உங்களோட மீண்டும் வர நான் இப்போ அதாவது சுபையா அவர்கள் சொன்னாங்க 4 நாட்களுக்கு கிட்டத்தட்ட மழை பெய்யும், இன்னும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்களில். அந்த தகவல்கள் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். டிசம்பர் 2ஆம் தேதி, அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் கனமழை மற்றும் ஆங்காங்கே தீவிர கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆந்திர கடலோர பகுதிகளில் ஆங்காங்கு கனமழை மற்றும் தீவிர கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரளா மற்றும் ராயலசீமா பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் கனமழைக்கும், அது மட்டும் இல்லாமல் அங்கங்க தீவிரமான கனமழைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஆந்திரா மற்றும் கேரளாவில் ஆங்காங்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 4ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை, தீவிர கனமழைக்கும், கேரளத்திலும் ஆங்காங்கு கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 5ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சுபையா சார், அதாவது இப்போ இந்த அளவுக்கு நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, 4 நாட்களுக்கு இவ்வளோ மழை பெய்யிருக்கும். ஏற்கனவே மீட்பு பணிகள் தொய்வடைஞ்சிருக்கு அப்படின்னு லேசா இன்னைக்கு மழைக்கே தொய்வடைஞ்சிருக்க நிலையில் இப்போ இந்த ஒரு தகவல்கள் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, எப்படியோ அவங்கள ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷனில் எப்படி தள்ளி இருக்கு, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தனிநபராக அவங்க செய்யறாங்க, அது நீங்க அதை பத்தி சொல்லுங்க சுபையா சார். அதாவது சோனியா, பார்த்தீங்கன்னா சென்னை நகரில் பெரும்பாலான இடங்கள் மின்சார சேவை துண்டிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அவதிக்குள்ளான நிலையில் தற்போது மின்சாரமும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் சில இடங்களில் மின்சார உயர்கள் அருந்து அங்கு மின்சாரம் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் சில இடங்களில் மின் துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சில இடங்களில் இந்த கனமழையின் காரணமாக மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதால்
பொதுமக்கள் ஒரு பெரிய அவதிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இதற்கிடையே தொடர்ந்து 4 நாட்கள் கனமழை பெய்யும் என்ற ஒரு அறிவிப்பு என்பது அவர்களை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏனென்றால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் தற்போது எங்கு பார்த்தாலும் சென்னை நகர் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலையும் உள்ளது. இதற்கிடையே தமிழக அரசானது இன்னும் 2 நாட்களுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை வழங்குமாறு அறிவித்துள்ளது. ஏனென்றால் தனியார் நிறுவனங்கள் அனைத்துமே தற்போது செயல்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த மழையில் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி அவர்கள் அந்த பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இல்லம் திரும்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு தமிழக தொழிலாளர் துறை தற்போது இந்த அறிவிப்பை இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சந்தை தான், மார்க்கெட்டு தான் கோயம்பேடு வணிக வளாகம். அங்கு வரக்கூடிய, அதாவது இந்த கனமழையின் காரணமாக சென்னையை சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதால் வெளியூரிலிருந்து வரக்கூடிய அந்த காய்கறிகள் அனைத்தும் கோயம்பேட்டிற்கு வருவதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த மழையின் காரணமாக கோயம்பேட்டிலிருந்து சென்னையில் உள்ள இதர பகுதிகளுக்கும் எடுத்து செல்லக்கூடிய சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருப்பதால் இந்த மேலும் 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என்ற அறிவிப்பானது சென்னை நகர வாசிகளை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம். ஏனென்றால் சாலை போக்குவரத்து ஒருவரும் இல்லாத நிலை, மின்சார இணைப்பும் இல்லாத ஒரு நிலை, இதற்கிடையே விலைவாசி, அதாவது தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் எங்கு நாட்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற ஒரு அச்சம் எழுந்துள்ளது. சோனியா, நிச்சயமா எங்களோட தொடர்பிலே இருங்க சுபையா. தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்கு, அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சமூக வலைத்தளங்கள் மூலமா மக்களுக்கு ஏற்கனவே பிரபலமான நிறைய பேர் சேர்ந்து நிறைய களப்பணியில இறங்கி இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடிஞ்சது சமூக வலைத்தளங்கள்ல. தொடர்ந்து செந்தில், சமூக வலைத்தளங்கள்ல என்ன மாதிரியான தகவல்கள் தற்போது என்னெல்லாம் நிலவிட்டு இருக்கு? கண்டிப்பாக சோனியா, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சாதாரண மக்கள் மட்டும் இல்லாமல் சில பிரபலங்கள் கூட ஒன்று சேர்ந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன் வந்தாங்க. அதாவது குறிப்பாக நடிகர் சித்தார்த் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இரவு தொடர்ந்து அவர் ட்வீட் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதாவது வந்து தொடர்ந்து வந்து சென்னை மக்களுக்காக வந்து எல்லா பேருமே வந்து வேண்டிக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து அந்த மக்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதை கூட நீங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரவுடி அப்படின்ற படத்தோட இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். அதில் பார்த்தோம் அப்படின்னா தண்டையார்பேட்டை அருகில் உள்ள அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவரால் வந்து ஒரு 100 பேருக்கு வந்து அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் வந்து எங்களால் வந்து இருப்பிடம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் மறுபடியும் இன்னொரு உதவியை வந்து இங்கே ட்வீட் பண்ணியிருந்தார். அதாவது வந்து போக்குவரத்தை சென்னையில் ஸ்தம்பித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு மக்கள் யாரேனும் செல்ல வேண்டும் என்றால் ஒரு 5 கார்கள் தன் வசம் இருப்பதாகவும் அதை தொடர்ந்து அந்த மக்கள் பயன்படுத்துவதற்காக அனுப்ப தயார் எனவும் கூறியிருந்தார். அதை தொடர்ந்து அவர் ட்வீட் செய்த மறு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம தனி ஒருவன் படத்துடைய இயக்குனர் ராஜா அவர்களும் அதே போல் ட்வீட் செஞ்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொரு சினிமா பிரபலங்களும் இது போல் ட்வீட் செஞ்சுருந்தாங்க. இது மட்டுமல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த இருப்பிடம் அளிப்பது, உணவு அளிப்பது மற்றும் மீட்பு பணிகளுக்கான உதவிகள் செய்வது மட்டுமல்லாமல் இந்த மழைக்கு தேவையான சிறிய விஷயங்கள் கூட சமூக வலைதளங்கள் மூலமாக பகிரப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாநகராட்சி ஊழியர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இந்த மழையிலும் கூட ஒரு 3 மணி, அதாவது மதியம் 3 மணி அளவில் உக்கிரமாக இன்று வந்து மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் கூட தன்னுடைய முக்கியமான வேலையாக குப்பையை அகற்றியதை ஒருவர் புகைப்படம் எடுத்து அவருக்கு ஒரு நன்றியும் தெரிவித்துள்ளார். இது போன்ற பல்வேறு அரசு ஊழியர்களும் சரி இந்த கடும் வெள்ளத்திலும் கூட சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்று கூற முடியும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான இணைப்பெண்கள் ஏனென்றால் நேற்று இரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரம் வந்து நிறைய இடங்களில் வந்து துண்டிக்கப்பட்டிருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து தங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடிந்ததை தவிர்த்து அவங்களால வந்து தொலைக்காட்சிகளையோ இல்லை மற்ற ஊடகங்களையும் அவங்களால் தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருந்தது. எனவே அப்போது எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மனிதாபிமானம் எந்த அளவுக்கு இருக்கு சென்னை அப்படின்னாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ உள்ள தலைமுறையினருக்கு மனிதாபிமானம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாருமே அவங்கவுங்க வேலையில மட்டும்தான் ஈடுபட்டு இருக்காங்கன்ற பல விஷயங்கள், பல குறைகள் இருக்கதும் ஏற்கனவே நம்ம நிறைய பெரியவங்க சொல்றதை கேட்டு பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு இயற்கை சீற்றம், இந்த மாதிரி ஒரு நிலையில எந்த அளவுக்கு மனிதாபிமானத்துக்கு எல்லாரும் கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்களோட தகவலுக்கு நன்றி செந்தில். தொடர்ந்து சுபையா சார், தொடர்ந்து எப்படின்னா இப்போ படகுகள் தான் எல்லா இடத்துக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே உதவிட்டு இருக்கும்போது நம்ம நியூஸ் 7 தமிழ் சார்பா நம்மளை இணைக்கக்கூடிய அந்த வேலையில ஈடுபட்டு இருக்கும்போது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து தண்ணியில எங்களால் வர முடியல, எங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நாங்கள் வெளியில வரணும், அதுக்கான ஒரு நடவடிக்கை மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுச்சு. அந்த தண்ணி இவ்வளோ தூரம் இருக்கும்போது நமக்கு படகு சவாரி, படகோட சேவை மட்டும்தான் தேவையா இருக்கு. அந்த படகு சேவை என்பது எந்த அளவுக்கு இப்போ மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. இன்னும் 4 நாட்களுக்கு நல்ல மழை பெய்யும் அப்படிங்கும்போது இப்போ மதியழகன் நம்ம கிட்ட முன்வைத்த கருத்தை பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கிட்ட இருக்க அந்த படகு கூட வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளும் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படகு சேவை என்பது எந்த அளவுக்கு இன்னும் இந்த நாட்கள் இன்னும் அதிகமாக்குறதுக்கு என்ன மாதிரியான சூழல் இருக்கு? சொன்னியா, பார்த்தீங்கன்னா அதாவது நான் இருக்க குறிப்பிட்ட இந்த சென்னை புறநகர் பகுதி அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி. அங்கே ஏரியா முழுவதும் பார்த்தீங்கன்னா
அதாவது தரைத்தளம் முழுவதுமே அந்த வெள்ளக்காடாக காட்சியளிக்குது. எனவே அங்குள்ள மக்கள் வந்து முதல் தளத்தில் இருக்காங்க. அவங்கள அங்கேருந்து கொண்டு வரதுக்கான மீட்பு பணியில் இந்த படகுகள் ஈடுபடுத்தப்படுது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படகுகள் அனைத்துமே இந்த படகுகளை ஓட்டுறதுக்கு, அதாவது இந்த மீட்பு பணி ஈடுபடும் பொழுது அவரை பத்திரமாக மீட்க வேண்டியது ஒன்று தான் அதில் முக்கியமான காரியம். ஏன்னா அதுக்கான அந்த படகுகளை ஓட்டிச் செல்வதற்கான அந்த பயிற்சி பெற்றுன்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு தான் அதிக அந்த பயிற்சி இருக்கும். ஆகவே தான் மாநகராட்சியும் தமிழக அரசும் அதில் பயிற்சி பெற்ற மீனவர்களை, படகு ஓட்டக்கூடிய பயிற்சி பெற்ற மீனவர்களை பயன்படுத்தி தான் இந்த மீட்பு பணியை கொண்டு வராங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர், குறிப்பாக காவல்துறை அதிகாரி சைலேந்திரன் உள்ளிட்ட சில அதிகாரிகளும் களத்தில் இறங்கி அவங்களும் இந்த படகு மூலமாக ஆட்களை மீட்டு கொண்டு வர பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது தற்போது நிலவரப்படி நேற்று இரவு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு 900க்கும் மேற்பட்ட படகுகள் தயாரில் இருப்பதாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படகு இன்றைக்கி காணாது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக சென்னை நகரம் மட்டுமல்லாமல் புறநகர் மாவட்டமும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னும் கூடுதலான படகு சேவை செய்து மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை உள்ளது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சென்னையில் சில இடங்களில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆனால் ஒட்டுமொத்த சென்னை என்பது பல வருடங்களுக்கு பிறகு இது போன்ற ஒரு நிலையை சந்தித்துள்ளது. குறிப்பாக இதுபோன்று இந்த அசம்பாவிதம் எப்போது நடந்ததே இல்லை. அதுபோன்ற ஒரு கனமழைக்கு சென்னை பாதிப்புக்குள்ளாகிறது. நிச்சயமா உங்களோட தகவல்களுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து வந்து மதியழகன் கிடைக்கும். மதியழகன் இப்போ வந்து ஏற்கனவே முடிச்சூர் பற்றி நம்ம பேசினோம். முடிச்சூர் மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க, இது தொடர்ந்து இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தொடர்பு கொண்டது பார்த்தீங்கன்னா சூளைமேடு, கண்ணகி நகர்லேருந்து நிறைய நேயர்கள் நம்மளுடைய நிறைய பேரும் தொடர்பு கொண்டு எங்களை வந்து வெளியில் ரெஸ்கியூ பண்ணுங்க, எனக்கு இதுக்கான வேலைகள் பண்ணுங்க அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள் நீங்கள் பார்த்தீங்க? இன்னைக்கு சூளைமேடு பகுதிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க, என்ன மாதிரியா மக்கள் அங்கே அவதிக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியா மீட் நடவடிக்கை என்னென்ன தேவைப்படுது அவங்களுக்கு? நிச்சயமாக சோனியா, அதாவது இன்றைய பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான உடனடி தேவை என்பது ஒரு உணவாகவே இருக்கிறது. ஏனென்றால் நேற்று நம்ம பார்க்கும்போது பேசினோம், அதே போல் இன்றைக்கும் வந்து ஒருவர் நம்மளிடம் தெரிவித்தது என்னவென்றால் அதாவது 1/4 லிட்டர் பாலின் விலை 250 மணிக்கும் 100 ரூபாய்க்கு விற்கிறது. அதே போல் பல்வேறு உணவுப் பொருட்களின் விலையும் பயங்கரமாக உயர்ந்திருக்கிறது. இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி உணவகங்களிலும் உணவுப் பொருட்களின் விலையை அதிக அளவிற்கு விற்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வந்து எங்களை வந்து முதலில் வந்து பத்திரமாக ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எங்களுக்கு வேண்டுமான ஒரு போதிய உணவை அளிக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. சூளைமேடு போன்ற பகுதிகளில் வந்து நேற்று துண்டிக்கப்பட்ட மின்சாரம் என்பது தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை. இதன் காரணமாக மக்கள் வந்து ஒரு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எந்த வேலையுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. தொடர்ந்து இது போன்ற என்றால் மொபைல் போனில் சார்ஜ் கூட இல்லாத நிலையில் இப்போ தொடர்ந்து மக்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வெளியில வந்து அவங்களை மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு அவங்களை மீட்டு வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்து தான் நீங்க பார்த்துருக்க விஷயங்கள் நமக்கு எடுத்து உரைக்குதுன்னு கூட சொல்லலாம். இதன் மூலமா அரசு அதிகாரிகள் நம்ம படகு சேவை துவங்கி சீக்கிரமே அவங்க அந்த மக்கள்லாம் வெளியில கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் சென்னையில் தன்னார்வலர்கள் எந்த அளவுக்கு முன் வந்து உதவிக்காக தயார் நிலையில் இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடிஞ்சது. மனிதாபிமானமா இயற்கையா அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம சென்னையில் ரொம்பவே இந்த 2 நாளாக வந்து போராட்டமாகவே போய்கிட்டு இருக்கு. என்னதான் தன்னார்வலர்கள் முன் வந்து தன்னுடைய சேவையை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயாராக இருந்தால் கூட அவங்க வந்து சரியாக வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அரசாகட்டும் தன்னார்வலராகட்டும் உணவு இப்போ நம்மக்கிட்டே நிறைய பேர் இன்னைக்கு நிறைய நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் எங்களால் அந்த ஒரு பர்டிகுலரான அந்த ஏரியாவுக்கு எங்களால் போக முடியல, ஏன்னா தண்ணி சூழ்ந்துருக்கு, அவங்களையும் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் தான் முன்வைக்க முடியுது. ஏன்னா இயற்கையாக மனிதாபிமானமா அப்படிங்கிற போராட்டம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும்னு தெரியல. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய கோணங்கள் நிகழ்ச்சியில் நம்மளுடைய செய்தியாளர்கள் மதியழகன் மற்றும் சுபையா அவர்கள் நம்மளுடைய இணைந்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டாங்க. உங்க 2 பேருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதள செய்திகள் நம்மளோட செந்தில் வழங்கினார். அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலிருந்து சிவப்பிரியன் அவர்கள் நம்மோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார். என்னென்ன மீட்பு குழு வரப்போகுது, என்னெல்லாம் வந்து வராததுக்கு என்னெல்லாம் காரணம், ஏர்ஃபோர்ஸ் வந்து வர முடியாத சூழல் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு கோணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். Thank you.